ஹலோ வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டைரக்ஷன் பேஸ் பண்ண கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைரக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன் நடக்கிறாங்க, அப்புறம் திரும்புறாங்க, அகைன் மூவ் ஆகுறாங்க, லைக் தட் தே கிவன். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க கேட்குற ஃபைனல் கொஷின்ஸ்க்கு எப்படி ட்ரிக்கியா ஆன்சர் பண்றதுன்றத பற்றியே தான் இப்போ நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். சொல்றது புரியுதுங்களா? ஸோ டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயினா இருக்கிறது 4 டைரக்ஷன் இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். இது இத வந்து நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்க இருக்கிறத வந்து நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து சவுத் வெஸ்ட், இது வந்து சவுத் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதே தமிழ்ல வர மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிள். சரிங்களா? நமக்கு 4 திசைகள் தான் இருக்கு. கிழக்கு, இங்க பாருங்க, கிழக்கு கீழே வருதுங்களா? அப்ப டைரக்ஷன் கீழே இருக்கு. சரிங்களா? அடுத்தது மேற்கு. சரிங்களா? மேற்குன்னு வரக்குள்ள இந்த ஏரோ மேல இருக்கு, நல்லா பாத்துங்க, மேல மேல இருக்கு, அப்ப இது வந்து மேற்கு. சரிங்களா? வடக்கு, வந்து இங்க இங்க போகுது. சரிங்களா? வடக்கு. அடுத்தது தெற்கு, இந்த பக்கம் போகுது. ஸோ இதுதான் அந்த 4 டைரக்ஷன். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு போதும். சொல்றது புரியுதுங்களா? ஸோ அப்ப இங்க இருக்கிறது வந்து நான் என்னன்னு சொல்லலாம்னா வடமேற்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? இங்க இருக்கிறத வந்து வடகிழக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? இங்கிட்டு இருக்கிறது வந்து தென்கிழக்கு, இங்க இருக்கிறது தென்மேற்கு. ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான திசைகள். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம். ஸோ கிஷோர் வாக்ஸ் 10 மீட்டர் டுவோர்ட்ஸ் நார்த். ஸோ நான் டைரக்ஷனை இங்க இனிஷியலா போட்டுக்கிறேன், அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். ஸோ ஃபர்ஸ்ட் கிஷோர் வந்து என்ன பண்றான், ஒரு லொகேஷன்ல இருக்கான். இங்க இருந்து 10 கிலோமீட்டர் நடந்து போறான். அண்ட் ஹி வாக்டு 6 கிலோமீட்டர்ஸ் டுவோர்ட்ஸ் சவுத். அப்போ 6 கிலோமீட்டர்ஸ் டுவோர்ட்ஸ் சவுத் அப்படின்னா திரும்பி அகைன் பேக் டு த ஃபார்ம் இங்க வந்துடுறான். இது வந்து 6 கிலோமீட்டர். சொல்றது புரியுதுங்களா? அப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இப்ப எவ்வளவு இருக்கு? 4 கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? இப்ப என்ன பண்றானா, ஹி வாக்ஸ் 3 கிலோமீட்டர் டுவோர்ட்ஸ் ஈஸ்ட். அப்ப இங்க இருந்து 3 கிலோமீட்டர் நடக்கிறான். சரிங்களா? அண்ட் ஹவு ஃபார் அண்ட் இட் விச் டைரக்ஷன் இஸ் ஹி வித் ரெஃபரன்ஸ் டு ஹிஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட பொறுத்து அவன் எந்த டைரக்ஷன்ல இப்ப இருக்கிறான், எவ்வளவு தூரத்துல இருக்கான். இப்ப இதுதான் வந்து எனக்கு கொஸ்டின். இதுதான் எக்ஸ் தான் நான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கு. அப்ப இது பிதாகரஸ் தியரம் அப்ளை பண்ண வேண்டியதுதான். இப்ப எக்ஸோட வேல்யூ வந்து என்னன்னா இட்ஸ் நத்திங் பட் ஹைப்போடேனியஸ், அதாவது கர்ணம். அப்ப கர்ணம் இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் அடிப்பக்கம் ஸ்கொயர், அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். ஸோ தேர்ஃபோர் 16 பிளஸ் 9 விச் இஸ் ஈக்குவல் டு 25 விச் இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ 5 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கா. இப்போ என்னோட டைரக்ஷன் பாருங்க, இந்த டைரக்ஷன் இருக்கு, இதுக்கு பேரலா இங்க ஒரு லைன் போடுறேன். கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த டைரக்ஷனையும் இதையும் நீங்க கம்பேர் பண்ணுங்க. சரிங்களா? ரெண்டுமே பேரலா இருக்கு. அப்ப தேர்ஃபோர் இவன் வந்து என்ன டைரக்ஷன்ல இருக்கான்? நார்த் ஈஸ்ட் அந்த டைரக்ஷன்ல இருக்கா, 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கா. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில். சரிங்களா? Now I move on to the next sum. So a man leaves for his office from his house. So again நான் என்ன பண்ணிடுறேன், எனக்கு புரியுற மாதிரி ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் டைரக்ஷன் போட்டுறேன். he walks towards east. அப்போ இந்த இடத்துல ஒரு ஆள் நிக்கிறான், டுவோர்ட்ஸ் ஈஸ்ட் வந்து நகர்றான். எவ்வளவு தூரம் போறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 20 மீட்டர்ஸ் வந்து போறான். சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ அதுக்கப்புறம் டுவோர்ட்ஸ் சவுத் 10 மீட்டர் நடக்கிறான். ஐ புட் இட் இஸ் 10 மீட்டர். அண்ட் ஹி வாக் 35 மீட்டர் டுவோர்ட்ஸ் வெஸ்ட். அப்போ 35 மீட்டர்ஸ் டுவோர்ட்ஸ் வெஸ்ட் வந்து எனக்கு இங்க நடக்கிறான். இப்போ 35 மீட்டர் அப்படின்னா இங்க பாருங்க, இது வந்து 20 மீட்டர், இதுல இருந்து 15 மீட்டர், அப்போ மொத்தமா 35. எனக்கு புரியறதுக்காக நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றான், 5 மீட்டர்ஸ் வந்து டுவோர்ட்ஸ் நார்த் போறான். சரிங்களா? அப்போ டுவோர்ட்ஸ் நார்த்னா இங்க இருந்து 5 மீட்டர், ஏன்னா இது எக்ஸாக்டா 10. இப்போ 10ல பாதி எனக்கு என்ன இருக்கணும், 5 மீட்டர். அப்போ இந்த டைரக்ஷன்ல போறான் 5 மீட்டர். சரிங்களா? இப்ப திரும்பி என்ன பண்றான், then he turns towards east and walks 15 மீட்டர். 15 மீட்டர் நான் அடி சொல்றேன், இந்த பாயிண்ட் தான் 15 சொல்லியிருந்தேன். அப்போ இது வரைக்கும் நடந்து வரான், இது வந்து 15 மீட்டர்.
இப்ப என்ன சொல்றான், வாட் இஸ் த ஸ்ட்ரெயிட் டிஸ்டன்ஸ் இன் மீட்டர்ஸ் பிட்வீன் ஹிஸ் இனிஷியல் பாயிண்ட் அண்ட் ஃபைனல் பொசிஷன். அப்போ இது வந்து அவனுடைய ஃபைனல் பொசிஷன், இது இனிஷியல் பொசிஷன். இது ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கு. அப்ப இதோடைய டிஸ்டன்ஸ் என்ன? ஸோ இது மொத்தம் 10 மீட்டர். இதுல 5 மீட்டர் இங்க வந்துட்டான். அப்ப இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும்? 5 மீட்டர் தான் இருக்கும். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். சரிங்களா? ஸோ now I move on to the next sum. Okay. James again. So I put east, west, north, south. So James started from his house towards west. டுவர்ட்ஸ் வெஸ்ட் அப்படின்னா இங்க இருந்து டுவர்ட்ஸ் வெஸ்ட் போறான். சரிங்களா? எவ்வளவு மீட்டர் போறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 30 மீட்டர் போறான். சரிங்களா? இப்போ he turned towards right and walked 20 மீட்டர். ரைட்ல டேர்ன் பண்ணி 20 மீட்டர்ஸ் இங்க போறான். சரிங்களா? so that wait a minute. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா அடுத்து he turned left and moved a distance of 10 மீட்டர். அப்போ லெஃப்ட்ல இங்க டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இப்போ 10 மீட்டர் இங்க மூவ் ஆயிடலாம். சரிங்களா? டேர்ன்டு டு ஹிஸ் லெஃப்ட் அகைன் அப்படின்னா திரும்பி எனக்கு என்னவாகிற லெஃப்ட்ல மூவ் பண்றான் அண்ட் வாக்டு 40 மீட்டர்ஸ். இங்க 40 மீட்டர் போறான். ஸோ ஆல்ரெடி இந்த டிஸ்டன்ஸ் 20 மீட்டர். அப்போ அடிஷனலா இங்க இருக்கிறது 20 மீட்டர். அதான் மீனிங். சரிங்களா? நவ் ஹி டர்ன்ஸ் டு ஹிஸ் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 5 மீட்டர். அப்போ இங்க இருந்து அகைன் இவன் லெஃப்ட் எடுத்து 5 மீட்டர் வரான். சரிங்களா? ஸோ ஃபைனலி ஹி டர்ன்ஸ் டு ஹிஸ் லெஃப்ட். இந்த பக்கம் திரும்புறான். சரிங்களா? இப்போ அவன் எந்த டைரக்ஷன்ல நடந்து போறாங்கன்னு கேக்குறாங்க. சிம்பிள். இப்போ எந்த டைரக்ஷன்ல இருக்கான் அவன்? டுவோர்ட்ஸ் நார்த் இருக்கான். அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான பதில். சொல்றது புரியுதுங்களா? ஓகே. நவ் ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சம். So a man walked 30 மீட்டர் டுவோர்ட்ஸ் சவுத். ஆஸ் யூஸ்வல் ப்ராப்ளத்துக்கு போறதுக்கு முன்னாடி டைரக்ஷன் போட்டுக்கிறேன். ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். ஸோ ஒரு மேன் வந்து 30 மீட்டர் சவுத்ல நடந்து போறான். அண்ட் டேர்ன் டு ஹிஸ் ரைட் அண்ட் வாக்டு 30 மீட்டர். ரைட்ல டேர்ன் பண்றான். அகைன் 30 மீட்டர் நடந்து போறான். தென் டேர்ன் டு ஹிஸ் லெஃப்ட் அண்ட் வாக்டு 20 மீட்டர். ஸோ இங்க இருந்து 20 மீட்டர் நடந்து போறான். அகைன் he turned to his left and walked 30 மீட்டர். அப்போ அகைன் இங்க 30 மீட்டர் வந்துடுறான். சரிங்களா? இப்ப இது எல்லாமே எனக்கு ஒரே நேர்கோட்டில் இருக்கு. how far is he from his initial position அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது 30 மீட்டர். இதுதான் அவனுடைய இனிஷியல் பொசிஷன். கரெக்டுங்களா? அதே மாதிரி இதுல வந்து எவ்வளவு இருக்கு? 20. அப்ப மொத்தம் எத்தனை மீட்டர்? 50 மீட்டர். ஆனா இங்க 50 மீட்டருங்கிறது எனக்கு ஆன்சரே இல்ல. ஸோ நன் ஆஃப் திஸ் தான் வந்து சரியான பதில். சரிங்களா? ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி கிளியர். ஸோ அதனால இந்த ப்ராப்ளத்தை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஹோம் ஒர்க்கா எடுத்துக்கங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன். இதுக்கான ஆன்சர் மட்டும் என்னன்னு சொல்றேன். இதை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நம்மளுடைய சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எளிமையா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.